சட்டம் ஒழுங்கு மிக சீரியஸான இஷ்யூங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கி. உடனே குஜராத்தை பார், மத்திய பிரதேசத்தை பார், அங்கே பார், இங்கே பார், NCRB ரெக்கார்டு எடுத்து வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு பேசணும். திராவிட மாடல் ஆட்சியில் ஒன்று நடந்தால் கூட அசிங்கம் அவலம் ஏன் நடக்குது? இதில் இன்சிடென்ட்ஸை கூட தடுக்க முடியாமல் போகலாங்க. அது நம்ம கையை மீறின விஷயம் எல்லா கவர்மெண்ட்லையும் நடக்கலாம். ரெஸ்பான்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் என்ன? இந்த மாதிரி கிரைம் சீன் நடக்கும்போது எத்தனை இடத்துக்கு டிஜிபி போயிருக்கார்? 12 அல்லது 13 நினைக்கிறேன். தமிழ்நாடு சென்னையில் சிறுசேரியில் TCSல வேலை செய்கிற ஒரு இளம் பெண். அந்த பெண் வந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டாள். அப்போ டிஜிபியாக இருந்த ஜெயலலிதா CM அப்போ டிஜிபியாக இருந்த ராமானுஜம் அற்புதமான அதிகாரி. அவர் போனார் ஸ்பாட்டுக்கு. சாதாரணமாக போக மாட்டாங்க, அவர் போனார். ஏன்னா மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு. டிஜிபி ராமானுஜம் 2012 அல்லது 13 மிக அற்புதமான ஒரு அதிகாரி. அடிப்படையில் ஒரு உளவுத்துறை அதிகாரி, ஆனால் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாகவும் இருந்தார் அவர் ஜெயலலிதா பேரில். பிறகு அட்வைசராக கூட இருந்தார். அவர் போனார் ஸ்பாட்டுக்கு. அந்த மாதிரி இப்போ இந்த டிஜிபி அல்லது இதுக்கு முன்னால் இந்த டிஜிபி இந்த மாதிரி கொடுமையான சம்பவங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும்போது எத்தனை இடத்துக்கு டிஜிபி போயிருக்காரு? அதை மட்டும் சொல்லுங்க. இதுதான் அளவுகோல். குஜராத்தில் நடக்கலையா, உத்தராகண்டில் நடக்கலையா, ஊபியில் நடக்கலையா, சோமாலியாவில் நடக்கலையா, எத்தியோப்பியாவில் நடக்கலையா, சூடானில் நடக்கலையா? இந்த கதெல்லாம் வேணாம். இது மக்களை நல்லா நீங்கள் வந்து ஏமாத்துறீங்க. முதல்ல இந்த புள்ளி விவரங்களை தூக்கி ஓரமாக வைங்க. அன்புமணி அவர்கள் கொடுத்துருக்குற இந்த புள்ளி விவரம், அவர் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காரு. அதில் ஆனால் எவ்ரி இயர் வந்து அது இன்க்ரீஸ் ஆகுது தான் காமிச்சிருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி கிடையாது. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படியே அது பொதுவெளியிலிருந்து எடுக்கப்பட்ட டீட்டெயில்ஸ்லேயே வந்து டேட்டாஸ்லேயே அது இன்க்ரீஸ் தான் காமிக்குது. அப்புறம் எப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு அவர் கேட்டிருக்காரு. அதை தான் நான் சொல்ல வரேன். புள்ளி விவரங்கள் வந்து ரொம்ப டைசி சப்ஜெக்ட். அது பெரிய எப்படி வேணாலும் நீங்கள் அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி தேச திருப்பலாம். இவங்க ஒரு புள்ளி விவரம் கொடுப்பாங்க, அவங்க ஒரு புள்ளி விவரம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே போவாதன்றான். இவ்வளோ இன்சிடென்ட் நடக்குதில்ல, என் கண்ணு முன்னால் இவ்வளோ இன்சிடென்ட் நடக்குதில்ல. நான் இப்பவும் சொல்கிறேங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இது கம்மியாக கூட இருக்கலாங்க. அது அல்ல அளவுகோல். ரியாக்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் இருக்குல்லங்க, அதுதாங்க அளவுகோல். நீங்கள் என்ன மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகிற நடவடிக்கை இந்த அரசு ஈடுபட்டது, இந்த காவல்துறை என்ன செஞ்சது? நான் தான் சொல்லுங்கள், எத்தனை சம்பவம் நடந்த எத்தனை இடங்களுக்கு, இந்த கொடுமையான சம்பவங்கள் நடந்த எத்தனை இடங்களுக்கு ஸ்பாட் விசிட் டிஜிபி போனார்? அதுதான் அளவுகோல். தட் இஸ் தி யார்ட்ஸ்டிக். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை நடக்குது, இந்தியாவே உழுக்கின படுகொலை, மாயாவதி உட்பட வந்தாங்க. அப்போ கமிஷனர் இருந்தவர் போல ஸ்பாட்டுக்கு. இதே கடந்த காலங்களில் போயிருக்காங்க. சர்ச்சு மேலே வெடிகுண்டுகள் வீசப்பட்ட ஒரு சம்பவம் 96-2001 கருணாநிதி பேரில் நடந்தப்ப, பிஜேபியோட ஆட்சியில் அந்த 99-2001 ஃபாதர் ஸ்டெயின்ஸ் கொலையெல்லாம் நடந்த அந்த காலகட்டத்தில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அண்ணா நகரில் ஒரு சர்ச் மேலே பாம் அட்டாக் நடந்தப்ப ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அப்போ கமிஷனர் இருந்தவங்க, அப்போ IG இன்டெலிஜென்ஸாக இருந்தவங்க எல்லாம் போனாங்க ஸ்பாட்டுக்கு. நான் ஃபீல்ட் ரிப்போர்ட்டிங்கில் இருக்கும்போது பார்த்துருக்கேன். டிஜிபி ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறாருன்னா மாநில காவல்துறையும் மாநில அரசும் அந்த விஷயத்தை எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்குதுன்றதுக்கு ஒரு அளவுகோல். அப்போ சிஸ்டமேட்டிக்காக வந்து தமிழக காவல்துறையில் நிறைய பிரச்சனைகள் புறையோடி போயிருக்கு. மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் காவல்துறையில் இருக்குது. நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை காமிச்சு அங்கே விட கம்மி இங்கே விட கம்மின்ற அந்த வேலையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைங்க.